Get ready with me for temple. அமேசான் கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் இப்போ லைவாக போயிட்டு இருக்குது. ஆகஸ்ட் 6லேருந்து ஆகஸ்ட் 11th வரைக்கும் இந்த சேல் இருக்க போது. டாப் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 50லேருந்து 80% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 1500+ டாப் பிராண்ட்ஸ் 4 lakh+ டெய்ல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போவே அமேசானை செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெஸ் ஏப்ரல் மந்த் தான் சவுகார்பேட்டில் வாங்கியிருந்தேன். அப்போ கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் இப்போ டைட்டாக இருக்குது. அப்போல்லாம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் என்னை ரொம்ப கலாய்ப்பாங்க. நான் ஒல்லியாக இருக்கிறேன், குட்டியாக இருக்கிறேன், ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு. ஆனால் இப்போ என்ன குண்டாயிட்ட, தொப்பை வந்திருக்கு, கையெல்லாம் குண்டா இருக்குது, காலெலாம் குண்டா இருக்குது, இது குண்டா இருக்குது, அது குண்டா இருக்குன்னு திருப்பியும் பேச தான் செய்கிறாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஆகியிருக்கான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்போவுமே இருங்க. நம்ம நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நல்லா இல்லைனாலும் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம இப்போ கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் மாமாத்தோடைய ரைஸ் வாட்டர் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி நான் சீரம் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஹேண்டில் எடுத்து அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுவேன். ஆனால் நிறைய பேர் வந்து ஹேண்டில் எடுத்து பண்ணால் அது வேஸ்ட் ஆகிடும்னு சொல்கிறீங்க. ஆனால் டேரெக்டாக நான் ஃபேஸில் அப்ளை பண்ணால் இதுதான் வேஸ்ட் ஆகுது. நான் அப்ளை பண்ணுறப்பயே ஃபேஸ்லேருந்து கீழே தரைக்கு தான் விழுது. இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹேண்டில் எடுத்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சீரம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இல்லை. டெய்லி யூஸ்க்கு நான் இந்த சீரம் இல்லைனா பீட்ரூட் சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ் ஃபுல்லாக இந்த சீரம் அப்ளை பண்ணியாச்சா? இப்போ வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறோம். ஐப்ரோஸ்லாம் கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. சரி நெக்ஸ்ட் வீக் த்ரெட்டிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்கிறத வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டியோடைய இந்த கிரே ஐப்ரோ பென்சில் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். நிறைய வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஷேப் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான், ஐப்ரோ வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தான் ரீசெண்டாக என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். அதனால தான் எல்லாமே அந்தந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. சரி இப்போ காஜல் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு லாக்மியோடைய ஐகானிக் காஜல் எடுத்துட்டேன். இது பாதி இல்லை, ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக இருக்குது. சரி அதை வச்சு அப்ளை பண்ணலான்னு பார்த்தா வரவே இல்லை. சரி எப்படியோ இப்படி தட்டி அப்படி தட்டி அப்ளை பண்ணால் சுத்தமாக வரவே இல்லை. அதனால் அதை விட்டுட்டு இமாலயாவுடைய இந்த காஜல் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணுறேன். நல்லா டார்க்காக இருக்குது, ஸ்மச் ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப நேரத்துக்கும் ஸ்டே இருக்குது, வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்குது. இப்போ அகைன் நம்ம மாமாத்தோடைய ரோஸ் டிண்டட் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த லிப் பாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, லிப்ஸுமே நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. ஸோ இந்த லிப் பாம் தான் நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து இந்த பர்பிளோடைய 3-in-1 ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இதை நம்ம ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், ஐ ஷேடோவாகவும் யூஸ் பண்ணலாம், லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். சீக்ஸில் லைட்டாக ஒரு 3 dots வச்சு ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். இது நேச்சுரலான ஒரு ப்ளஷ் மாதிரி இருக்கும். இதையே எடுத்து நான் லிப்ஸ்டிக் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இது லாங் லாஸ்டிங்காக தான் இருக்குது, பட் ஆனால் ரொம்ப வாட்டர் ப்ரூஃப்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டா போயிடுது. இதே மாதிரி 3-in-1 ஸ்டிக்ஸ்லாம் நிறையவே அவைலபிளாக இருக்குது. நான் முடிஞ்சால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது லாக்மியோடைய ரோஸ் பவுடர். இது என்னுடைய ரொம்ப 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 ஃபேவரட்டானது. எப்போவுமே நான் இதுதான் வந்து பேஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப பவுடர் போட்ட மாதிரிலாம் இருக்காது. ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பாக்ஸ் வாங்கினாலே அது ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வரும். அண்ட் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாலே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது பொட்டு வச்சுக்கலாமா? ஸ்டோன் பொட்டு வச்சா ஆனால் அது அவ்வளோவா செட் ஆகலை. சரி எனக்கு நம்ம கலர் பொட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் பொட்டு தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கலர் பொட்டுலாம் வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சவுகார்பேட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் வச்சாச்சு. இப்போ மேக்கப்லாம் வந்து முடிச்சாச்சு. அடுத்தது அசசரிக்கு போவோம். இதுதான் என்னுடைய கபோர்டு. ஆனால் இது பார்க்குற மாதிரி இருக்காது, ஏன்னா இதை ஆர்கனைஸ் பண்ணாமல் குப்பை மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னுடைய ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக பிங்க் அண்ட் ப்ளூ கலர் பேங்கிள்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போலாம் எனக்கு பேங்கிள்ஸ் போடுறதுக்கு, அதுவும் கிளாஸ் பேங்கிள்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கலர்லேயும் நான் பேங்கிள்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய பேங்கிள் கலெக்ஷன் ஒரு நாள் காமிக்கிறேன். இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இது வந்து சங்கு பேங்கிள். இது யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களே கூகுள் பண்ணி பார்க்கலாம். பட் ரீசெண்டாக எனக்கு நெகட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதை பாசிட்டிவிட்டியாக கொஞ்சமாச்சும் மாற்றலான்னு சொல்லிட்டு இந்த சங்கு பேங்கிள் போட்டுட்டு இருக்கேன். சங்கு பேங்கிள் நிறைய இடத்துல டூப்ளிகேட் இருக்கும், பட் ஆனால் ஒரிஜினல் போட்டால் தான் நமக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒரிஜினல் எப்படி இருக்கும்னு காமிக்கவா? ஸோ இந்த மாதிரி அன்ஷேப்டாக இருக்கும், திக்காக இருக்கும், அண்ட் பேங்கிள்ஸில் எந்த ஒரு கட்டிங்குமே இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் அது ஒரிஜினலான சங்கு பேங்கிள். சங்கு அப்படியே பேங்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணி நமக்கு டைரெக்டாக கொடுப்பாங்க.
இந்த பேங்கிள் ராமேஸ்வரம்லேருந்து வாங்கினது அண்ட் இப்போ தான் அதை நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சரி, இப்போ பேங்கிள்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடலாம். பிங்க் அண்ட் ப்ளூ வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். சூப்பராக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிளாஸ் பேங்கிள்ஸ்னால். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு போனிடெயில் தான் நான் போட போகிறேன். இன்றைக்கி வேறு நான் ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ சீரம்லாம் அப்ளை பண்ணாமல் அப்படியே வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு போனிடெயில் போடுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளவுதான், ஹேர் ஸ்டைலும் இப்போ முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது இயரிங் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சேன். அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ என்னுடைய அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரியான இயரிங் தான் தேடிட்டு இருக்கேன். ஸோ ப்ளூ கலர் இயரிங் வந்து என்கிட்ட இருக்குது. இது வந்து ஜும்கா இயரிங். ஸோ இதை வந்து நான் பேர் பண்ணிக்கிறேன். கோவிலுக்கு போகிறதுனால லைட்டாக ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜும்கா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளவுதான், நான் கிளம்பிட்டேன். பட் ஆனால் இந்த சங்கு வளையல் கூட இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் போட்டு பார்க்குறப்ப அவுட்ஃபிட்க்கு கொஞ்சம் ஆடாக இருக்குது. சரி, நான் அந்த சங்கு வளையலை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் கிளாஸ் பேங்கிள்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ பேரிங் சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவும் நல்லா இருக்குது. ஸோ அவ்வளவுதான், இதுதான் இன்றைக்கான அவுட்ஃபிட். இன்றைக்கி நான் கிளம்பியாச்சு, கோவிலுக்கு போகலாம். அந்த விலாகை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய்.